ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்துருக்குள்ள இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, முதல் வெள்ளி சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டோம். பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டாங்க. எல்லாருக்குமே ஹேர் வாஷ்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா, ரித்வின் பாருங்கள், இந்த மாதிரி குங்குமம் வச்சாருன்னா அது போய் விளையாடுறதுக்கு பண்ணிகிட்ருக்கான். இவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தான். நான் இப்போ தான் சாமி கும்பிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வந்து நெருப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் வச்சுட்டேன். இங்கே உள்ளே வாங்க போகலாம். இப்போ தான் ஒர்க்கு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால சாரீ கட்டலாம் அப்படின்ட்டு இந்த ரெட் கலர் சாரீ வேர் பண்ணியிருக்கேன். சிம்பிள், வேறு எதுவும் இல்லை. சாமி கும்பிட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். லைட் போடலாமே, ஈவினிங் போடலாம். நம்ம அந்த லைட் செட்டிங்லாம் செட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். சாமி கும்பிட்டுட்டேன். ரெட் கலர் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கடவுளே. எப்படி இருக்கு? என்ன பண்ணிகிட்ருக்கான் இவரை சமாளிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் ஃபோன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலை கூட நான் வாரல. இப்போ தான் குளிச்சுட்டு தலை வந்து அப்படியே டவல் அவுத்துட்டு சும்மா ஒரு கிளாஸ் கேப் போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அரகஜா மை, அப்புறம் வந்து பிங்க் குங்குமம், அப்புறமா பச்சை குங்குமம், இது வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக என்னுடைய பேங்கிள் ஆஸ் யூஷுவல் போட்டுட்டேன். வீட்டில் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சாரீ கட்டுறதே தெரியாது. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. நான் தான் பண்ணிகிட்ருக்கேங்க பாருங்கள். இவ்வளோ தூக்கம் வந்துச்சு. சாப்பிட்டாரு. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ் பண்ணியிருக்கேன் வித் கர்ட். ஓகேங்களா, ரைத்தா மாதிரி பண்ணி பாப்பாவுக்கு தனியாக கொடுத்துட்டேன். ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஜூஸியாக செஞ்சிடணும். நல்ல குழையாக இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேஸ்லேயும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுனால நான் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டுட்டேன், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். வீட்டில் இருக்கனால நம்மளுக்கு மேக்கப்பு இதெல்லாம் பிடிக்காது. நேச்சுரலாக இருந்தால் தான் பிடிக்கும். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? தூங்கலாமா? வெள்ளிக்கிழமனால பாட்டு போட்டுட்டாங்க. கேட்குதா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் இந்த டைம் நல்லா காற்றடிக்கும். இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை. குங்குமம் மஞ்சள் நம்ம வெளியே வரைக்கும் வச்சுட்டு வருது காற்றடிக்குது. தலை ஆறும் ரொம்ப ஈரம். புரியல. வாசனை தான் அது என்னது அது சொல்லு. கம்ப்யூட்டர் சாம்பிராணி. அது நல்லா கம்மன்னு வாசப்புள்ள வச்சுட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உருளி வைக்கலான்னு பார்த்தேன், ஃப்ளவர் இல்லை. இப்போ தான் சாமந்தி வாங்கிட்டு வந்தாங்க. வண்டியில் ஓட்டக்கூடாது, வாங்க போகலாம். வெயில் நேரத்தில் உருளி வந்து வைக்கலான்ட்டு இருந்தேன். காலையிலேருந்து பூ வாங்கிட்டு வாங்க, வேப்பிலை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். வண்டி வந்து கொஞ்சம் கார் வந்து கொஞ்சம் இதுவாகிட்டுக்குது ஏதோ சொன்னாங்க. அது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷெட்டில் இருக்கேன் அப்படின்னாரு. இப்போ தான் வந்து குளிச்சுட்டு உடனே கிளம்பிட்டாங்க. இப்போ சாமந்தி பூ வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 முழம் வந்து மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருக்குல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா அது கட் பண்ணி சாமிக்கு படத்துக்கு, சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சது கரெக்டாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருளியில் வைக்கலேன்னு என்ன கேட்குறாரு. நானாக உருளிலேருந்து உதிரி பூ வாங்கிட்டா சொன்னேன். பார்க்குற ஈவினிங்கில் அப்படின்னு இருக்காங்க. வீடு காலையிலேருந்து அந்த பஞ்சகாவியம்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் வந்து வீடு துடைக்கிறதுலேருந்து நம்ம இந்த வாசப்படியெல்லாம் துடைப்போம்ல, அதெல்லாம் வந்து துடைக்கலாம். நான் வந்து வீடு துடைக்க சொல்லவே அந்த பஞ்சகாவிய பன்னீர் வந்து ஆட் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சிட்ருக்கு. குங்குமம் இல்லை, கை வைக்கக்கூடாது. ஏந்து வா. வேறு வச்சு வீடியோ எடுக்க முடியுமான்னு பாருங்கள். குங்குமம் எடுக்கக்கூடாது. போ கண்ணாடி பார்த்து போட்டு வச்சுக்கோ. இப்படி தான் டைவர்ட் பண்ணணும் அவனை. அதை போட்டு வீடு ஃபுல்லாக எல்லாமே காலையில் இந்த ஒர்க்கு தான். பாப்பாவை குளிக்க வச்சு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவங்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு அப்புறம் ரித்திவினி குளிக்க வச்சு அவனையும் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் போய் நான் குளித்தேன். நான் குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு தெரு வாசப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இவரே போய் குங்குமம் வச்சுட்டு வந்துருக்காங்க. தெரியுதுங்களா? நல்லா இருக்கா? நீயே வச்சுக்கினியா? ஆமாம். சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு.
புரியல. இங்கே வா, என்ன சொல்கிற புரியல எனக்கு. அங்கங்க அண்டா சுற்றினுமா? என்ன எதனா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? சில டைம் வந்து அவன் பேசுறது எனக்கே புரியாது. அவ்வளோதான், நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெட் கலர் சாரீ வந்து ஃபஸ்ட்டு ஆடி ஃபஸ்ட்டு முதல் இது எல்லோ கலர். நான் சொல்கிறது நல்லா புரியுது. இது ஆரஞ்சா? ஓகே ஓகே. இது வந்து கட்டந்தே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கட்டினேன். எனக்கு சாரீ கட்டவே பிடிக்காது. லாஸ்ட் மந்த்து எண்டில் சொல்லியிருந்தேன் ஃப்ரைடேனா சாரீ கட்டுறேன்னு. அப்போது ஒரு ஃப்ரைடே கட்டினேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறது வர்றது, அப்புறம் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அதனால் கட்ட முடியல. இதுக்கப்புறம் ஃப்ரைடே ஆனால் கட்டலாம். ஏன்னா வந்து நிறைய சாரீ ஒரு 20-30 சாரீஸ் வந்து இப்போதைக்கு வந்து நான் கல்யாணம் புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கல்யாணம் ஆனாவே சாரீ தானே கட்டுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் என்ன பண்ணுவேன், கடைக்கு போக சொல்ல வீட்டுக்கு கட்டுற மாதிரி சாஃப்ட் சில்க்கு அந்த மாதிரி பூனம் சாரீஸ் இதெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிடுவேன். இங்கே வரைய அடி கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாசப்பில் இருக்கிற குங்குத்தை எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே வா, உனக்கு ஒன்று கேட்குறாங்க, வா எல்லோரும் இங்கே வா சொன்னேன். அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் தச்சு. ஆனால் ஒரு முறை தான் சிலது வந்து தச்சு லைனிங்கில் கொடுத்து தச்சு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். எல்லாமே அம்மா கொடுத்துட்டேன். அவங்க ஒர்க் போகிறாங்க, கட்டின்னு போவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 10 சாரீ இருக்குது, கொடுத்துருவேன். அப்புறம் இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த சாரீ, இது ஒரு 2 டைம் போடுவேன். இது ஏன்னா இப்போ போடுவோன்னா இது கூட போட்டிருக்க மாட்டேன், அப்படியே கொடுத்துட்ருப்பேன். இப்போ நம்ம வீடியோவில் வேறு சொல்லியிருக்கோம் ஃப்ரைடேனா சாரீ கட்டலான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து எனக்கு சாரீ கட்டவே இப்போ தான் கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் நான் கற்றுக்கினேன். ஓரளவுக்கு சரியாக கட்ட வராது, சுத்தமாக சாரீ கட்டவே தெரியாது கல்யாணம் புதுசில். என் பெரிய பாப்பா பிறந்து அதுக்கப்புறம் கூட எனக்கு கட்ட தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்ட கற்றுக்கினேன். இப்போ வந்து கட்டாமல் இருந்தால் அதுவும் மறந்துடும். பட்டு சாரியெல்லாம் வந்து சும்மா எல்லாம் திட்டுறாரு இவர். எடுக்கிற ஒரே முறை கட்டுற அதுக்கு போன வருஷம் அது 3 வருஷம் கல்யாண நாள் இருந்து 2 வருஷம் கல்யாண நாள் சாரீ வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்களா குங்கத்தை நல்லா பண்ணக்கூடாதுல்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதெல்லாம் போடாமல் இருக்கேன். இந்த மாதிரி எதனா வெக்கேஷனு ஃபெஸ்டிவல் இச்சிட்ட பற்றியா அங்கே தேய்ச்சி விடுவா அந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரைடே டைமில் கட்டிக்கிட்டனா இதெல்லாம் கொஞ்சம் அம்மா கொடுத்துருவேன். சாரீ வந்து இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மைண்ட் தாட்டு நானாக புரிஞ்சு, யாருமே சொல்லிக் கொடுக்கல இப்படி தான் இருக்கும் லைஃப் அப்படிலாம் இல்லை, நம்மளா வந்து லேர்ன் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஒரு அனுபவத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது தான் எல்லாமே. நம்மளா தெரிஞ்சு எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஒரு இயராக வந்து எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது. ரித்வின் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பேட் பாய் ரித்வின் பாருங்கள், குங்குமத்தில் கையை வைக்கிறான். பேட் பாய் தான் ரித்வின் குட்டி. குட் பாயா பேட் பாயா? உன்னை தான் பார்க்குறாங்க எல்லாம். வாங்க, குங்குமத்தில் கை வைக்கூடாதுண்ணா. ஒரு வச்சுக்கிட்டு நம்ம குங்கும மஞ்சள் கூட நம்ம வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வெஜ் ரைஸ் தான். என்னென்ன போட்டிருக்கேன்னா அதை சிம்பிளாக போட்டுட்டேன். கேரட்டு, பொட்டேட்டோ, பீன்ஸு, அதுக்கப்புறம் மீன் மேக்கர். அந்த அங்கேருந்து குங்கு எடுத்துன்னு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு கண்ணாடி பெட்ரூமில் போயிட்டு அந்த பீரோ கிட்டே போயிட்டு வச்சிட்ருக்கான். கை ஃபுல்லாக குங்குமம் ஆகிட்டு இருக்கான். அவன் வந்து இவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தார். என் மேலே குங்கு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஃபோன் வாங்கினோடனே இங்கே பாருங்க, வா காட்டுவா, வீடியோவில் காட்டுவா. அங்கெங்கே போகிற வச்சுட்டு உடனே இங்கே வா காட்டுவா. பத்தியா கை காட்டு, இங்கே இப்படி காட்டு, கேமராவில் காட்டு. குட் பாயா பேட் பாயா? நீ குளிச்ச மாதிரி இருக்கேனே நானி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி ஃப்ரைடே வந்து சூப்பராக சாமி கும்பிட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து 12 o'clock சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங், ஓகேங்களா, அதனால் நான் 12 மணிக்கு சாப்பிட்ருவேன். அதாவது மார்னிங் மட்டும் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா. ஃப்ரைடேனா நீங்கள் சாப்பிட்றீங்களா? என்னது டைமா? ஓகே, பேட்ரி லோன் வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்தோம்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் ஃபோனு. இதோடு முடிச்சுக்கலாமா? மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.